சமுதாய அங்கீகாரத்தை விரும்பும் அன்பார்ந்த விருச்சிக ராசியினரே, இக்காலகட்டத்தில் சமுதாய அந்தஸ்து, புகழ், கௌரவம் என வாழ்வியல் மாற்றம் ஏற்பட போகிறது. சகலவிதமான காரிய சித்திகளும் உண்டாகும். வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் குரு பகவானை சேரும். அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே, குரு பகவானின் இந்த புனர்பூசம் நட்சத்திர சஞ்சரிப்பானது சென்ற வருடம், அதாவது 2025 ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்றே உங்கள் அஷ்டம ராசியான மிதுன ராசியில் துவங்கிவிட்டது. எனவே அக்காலகட்டத்தில் பெருமளவில் நற்பலன்களை தந்திருக்க முடியாது. அதே நேரத்தில் பெருமளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் கூட தந்திருக்க மாட்டார். கடகராசியில் 2/6/2026 முதல் பிரவேசமானதிலிருந்து மிகவும் அற்புதமானதொரு அருமையானதொரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசியில் இடம்பெற்றுள்ள விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களே, பொதுவாக 18 மற்றும் 19வது நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலமானது தன நஷ்டம், மனக்கவலைகள், பலவிதத்திலும் விரயங்கள். இது குறிப்பாக உங்கள் ராசிக்கு அஷ்டம ராசியான மிதுன ராசியில் 2025 ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் 1/6/2026 வரை பல விதத்திலும் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்போது 2/6/2026 முதல் 18/6/2026 வரை அன்பார்ந்த விருச்சிக ராசியில் இடம்பெற்றுள்ள அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, சென்ற வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் 18வது நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான பலன்களை கொடுத்திருப்பார் என்பதை சொல்வதற்கு அதிக வாய்ப்பில்லை. 6 வரை குரு பகவானின் சஞ்சாரம் தொடர்ந்து இக்காலகட்டத்தில் தாங்கள் அடைய வேண்டிய அனைத்து சுப பலன்களும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், திருமண யோகமும், வியாபாரத்திலும் செய்யும் தொழிலிலும் சில தடைகளை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் 4ஆம் வீட்டில் உள்ள ராகு பகவான் மற்றும் 10ஆம் வீட்டில் உள்ள கேது பகவானாலும் தாங்கள் அடைய வேண்டிய யோகங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுக்திகள் வலுப்பெற்றிருந்தால் அன்பார்ந்த விருச்சிக ராசியில் இடம்பெற்றுள்ள புதன் பகவானின் கேட்டை நட்சத்திரக்காரர்களே, 13வது நட்சத்திரத்தில் இருந்து 17வது நட்சத்திரம் வரை நடக்குமேயானால் சொத்துக்கள் வாங்கலாம், வீடுகள் வாங்கலாம், எஸ்டேட் வாங்கலாம். இதையெல்லாம் வாங்குவதற்கான பெரும் தனலாபம் வந்தடையும். இப்படிப்பட்ட ஒரு பொற்காலமானது தோராயமாக 2 வருடத்திற்கு முன்பே குரு பகவான்